புதுச்சேரியில் ஐடி துறையைச் சேர்ந்த 7 பேர் படகு சவாரியின் போது செல்ஃபி எடுக்க முயன்று படகு கவிழ்ந்த விபத்தில் சிக்கியுள்ளனர். இளைஞர்களின் செல்ஃபி மோகம் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியது எப்படி? படகில் சுற்றுலா செல்லும் போது நான் தான் செல்ஃபி எடுப்பேன் என்று அடம் பிடித்த ஐடி ஊழியரால் படகு கவிழ்ந்து 7 பேர் தண்ணீரில் விழுந்து தத்தளித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. செல்ஃபி செம்மலால் 7 பேர் யமனை பார்த்துவிட்டு வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுவையில் வார இறுதி விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பலரும் வார விடுமுறைகளில் டூர் அடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் சென்னை ஐடி நிறுவனங்களில் பணியாற்றும் 7 பேர் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக புதுவைக்கு சென்றுள்ளனர். படகு சவாரி செய்ய வீராம்பட்டினம் கடற்கரைக்கு சென்ற அவர்கள் அங்கு அரியாங்குப்பம் முகத்வாரத்தில் ஆற்றில் படகு சவாரி செய்துள்ளனர். அவர்களது படகு மாங்க்ரோவ் காடுகளுக்கு இடையே சென்றபோது திடீரென இளைஞர் ஒருவர் செல்ஃபி எடுப்பதற்காக செல்போனை எடுத்துக்கொண்டு நின்றுள்ளார். இதனால் படகு ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளது. படகில் இருந்த அனைவரும் ஒரே பக்கமாக சென்றதால் எடை தாங்காத அந்த விசைப்படகு திடீரென சமநிலையை இழந்து தள்ளாடி இருக்கிறது. இதனால் பீதியடைந்த அவர்கள் அனைவரும் கூச்சலிட்டபடி எழுந்து தடுமாறியதால் படகு திடீரென குப்பரக்க விண்டது. அதில் இருந்த 7 பேரும் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தனர். அந்த வழியாக மற்றொரு படகில் வந்தவர்கள் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். ஆற்றில் விழுந்ததில் தண்ணீரை அதிகம் குடித்த சக்திவேல் என்ற இளைஞர் உட்பட 2 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். செல்ஃபி மோகத்தால் நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து அரியாங்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.